நண்பர்களே, ஒரு நிமிடம் நில்லுங்கள். உங்கள் கையில் இருக்கும் பணம் வெறும் காகிதம் என்று நினைக்கிறீர்களா? அல்லது உங்கள் வங்கி கணக்கில் இருக்கும் எண்கள் வெறும் எண்கள் மட்டும்தானா? இல்லை, பணத்திற்கு ஒரு உயிர் இருக்கிறது, ஒரு ஆற்றல் இருக்கிறது. பணம் பாதாளம் வரை பாயும் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அந்த பணத்தை உங்கள் காலடியில் பணிய வைக்கும் ஆன்மீக ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவிற்குள் செல்லும் முன்பே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையப் போகும் அந்த பிரம்மாண்ட செல்வத்திற்காக இப்போதே ஒரு லைக் போடுங்கள். உங்கள் ஒவ்வொரு லைக்கும் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் கொடுக்கும் ஒரு பாசிட்டிவ் சிக்னல். நீங்கள் பணக்காரராக வேண்டும் என்று மனதார விரும்பினால் கமெண்ட் பாக்ஸில் ஐ எம் ஏ மணி மேக்னெட் என்று இப்போதே டைப் செய்யுங்கள். உங்கள் எண்ணமே உங்கள் வாழ்க்கை. ஆன்மீகம் என்றால் ஏழ்மை என்று பலர் தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. நம் முன்னோர்கள் மகாலட்சுமியையும் குபேரனையும் வழிபட்டார்கள் என்றால் அதன் அர்த்தம் ஆன்மீகம் செல்வத்தை எதிர்க்கவில்லை என்பதுதான். இன்று நாம் பார்க்க போகும் இந்த 5 விஷயங்கள் உங்கள் பாக்கெட்டை மட்டுமல்ல, உங்கள் ஆன்மாவையும் நிரப்பப் போகிறது. பலர் கடினமாக உழைக்கிறார்கள், ஆனால் பணம் தங்குவதில்லை. சிலர் சும்மா இருப்பது போல் தோன்றும், ஆனால் அவர்களிடம் செல்வம் கொழிக்கும். இது அதிர்ஷ்டம் அல்ல, இது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் கடன் தொல்லை நீங்கும், வறுமை ஓடும், செல்வம் தானாக தேடி வரும். இந்த வீடியோவின் கடைசி வரை இணைந்திருங்கள். ஏன்னா 5வது பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக மாற்றப்போகும் ஒரு கேம் சேஞ்சர். சரி, அந்த ரகசியங்களுக்குள் போகலாமா? கர்மாவிற்கும் பணத்திற்கும் உள்ள தொடர்பு. பணம் என்பது ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் ஒருவருக்கு மதிப்பு அளிக்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு பணத்தை திருப்பி தருகிறது. நீங்கள் தவறான வழியில் ஈட்டும் ₹1 உங்கள் நேர்மையான உழைப்பில் வந்த ₹100 அழித்துவிடும். பணம் என்பது கர்மாவின் ஒரு பகுதி. நீங்கள் பிறருக்கு கொடுக்கும் போது அது மும்மடங்காக திரும்பும் என்பது ஆன்மீக விதி. இதையே நிதி மேலாண்மையில் சர்க்குலேஷன் என்கிறோம். பணத்தை முடக்கி வைப்பவர்களிடம் அது சேராது. ஓடும் நதிதான் சுத்தமாக இருக்கும். அதுபோலத்தான் பணமும். உங்கள் செலவுகளை புகாராக பார்க்காமல் ஒரு முதலீடாக பாருங்கள். நீங்கள் ஒரு பில் கட்டும்போது ஐயோ பணம் போகிறதே என்று வருத்தப்பட்டால் வறுமையை ஈர்க்கிறீர்கள். செல்வம் என்பது கையில் இல்லை, உங்கள் மூளையில் இருக்கிறது. ஆன்மீகத்தில் அபரிமிதம் என்ற ஒரு சொல்லுண்டு. உலகம் மிகப்பெரியது, இங்கே எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எனக்கு கிடைக்காது என்ற வறுமை சிந்தனை, ஸ்காரசிட்டி மைண்ட் செட் உங்களை தடுக்கிறது. உங்கள் மனதை ஒரு காந்தமாக மாற்றுங்கள். தினமும் காலையில் எழுந்தவுடன் பணம் எல்லா திசைகளிலிருந்தும் என்னை நோக்கி வருகிறது என்று சொல்லுங்கள். இது வெறும் வார்த்தை அல்ல, உங்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் கொடுக்கும் கட்டளை. தியானம் செய்யும் போது உங்கள் கையில் தங்கம் மற்றும் வைரங்கள் இருப்பது போல காட்சிப்படுத்துங்கள். உங்கள் அதிர்வலைகள் பணத்தின் அதிர்வலையோடு ஒத்துப்போகும் போது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முதலீடு செய்வதும் ஒரு வகை தியானம்தான். பதட்டமில்லாமல் செய்யும் முதலீடு நிச்சயம் பலன் தரும். ஈகை மற்றும் தசம பாகம். உலகில் உள்ள அத்தனை பெரும் பணக்காரர்களும் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள், அது டொனேஷன். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை, குறைந்தது 10%, நற்காரியங்களுக்கு செலவிடுங்கள். இது ஆன்மீக ரீதியாக உங்கள் செல்வத்தை பாதுகாக்கும் இன்சூரன்ஸ். நீங்கள் கொடுக்க தொடங்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தகுதியானவர் என்ற தகுதியை வழங்குகிறது. விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாது. உங்கள் பணத்தை மற்றவர்களின் முன்னேற்றத்திற்காக சிறிய அளவில் பயன்படுத்தும் போது அது ஒரு விதையாக மாறி ஆலமரமாக வளர்ந்து உங்களுக்கு பலன் தரும். நிதி மேலாண்மையில் இதை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பார்கள். ஆன்மீகத்தில் இதை தர்மம் என்கிறோம். தர்மம் தலை காக்கும், உங்கள் செல்வத்தையும் காக்கும். நன்றியுணர்வு செல்வத்தின் திறவுகோல். இருப்பதைக் கண்டு நன்றி சொல்பவனிடம் செல்வம் பெருகும், இல்லாததை நினைத்து புலம்புபவனிடம் இருப்பதும் பறிக்கப்படும். இது ஒரு பிரபஞ்ச விதி. உங்களிடம் இன்று ₹100 இருந்தால் அதற்கு நன்றி சொல்லுங்கள். இன்னும் ₹1000 இல்லையே என்று கவலைப்படாதீர்கள். ஒவ்வொரு முறை உங்கள் வங்கி கணக்கிற்கு பணம் வரும்போதும் ஒரு நிமிடம் கண்மூடி மனதார நன்றி சொல்லுங்கள். உங்கள் பணப்பையை மரியாதையாக வைத்திருங்கள். பணத்தை கசக்கி எறியாதீர்கள். பணத்தை ஒரு தேவதையாகவோ அல்லது ஒரு கௌரவமான விருந்தினராகவோ கருதுங்கள். நீங்கள் எதை மதிக்கிறீர்களோ அது உங்களிடம் தங்கும். நிதி ரீதியாக பார்த்தால் இது கண்டென்ட்மெண்ட் எனப்படும் மனநிறைவு. இந்த நிறைவுதான் தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்தும். விழிப்புணர்வுடன் கூடிய முதலீடு. 5வது மற்றும் மிக முக்கியமான விஷயம், விழிப்புணர்வு. பணத்தை பெருக்குவது என்பது ஒரு தவம் போன்றது. பேராசையில் முதலீடு செய்யாதீர்கள், அது ஆன்மீக ரீதியாக உங்களை வீழ்த்திவிடும். ஒரு தொழிலில் முதலீடு செய்யும் முன் அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதா என்று பாருங்கள். நேர்மையான வழியில் தர்மத்திற்கு உட்பட்டு நீங்கள் செய்யும் முதலீடுகள் மட்டுமே நீண்ட காலத்திற்கு நிலைக்கும். லாட்டரி அல்லது சூதாட்டம் போன்ற ஈஸி மணி உங்கள் நிம்மதியை பறிக்கும். நிதானமாக திட்டமிட்டு
உங்கள் அறிவை முதலீடு செய்து பணத்தை ஈட்டுங்கள். உங்கள் ஆன்மா எதை செய்ய சொல்கிறதோ அந்த துறையில் உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்தால் லக்ஷ்மி உங்கள் பின்னால் வருவாள். இதுவே உண்மையான நிதி சுதந்திரம். நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த 5 விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்று நான் நம்புகிறேன். பணம் என்பது சாபம் அல்ல, அது ஒரு வரம். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் தான் எல்லாம் இருக்கிறது. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு பிடித்த அல்லது நீங்கள் இன்று முதல் கடைபிடிக்கப் போகும் ஒரு விஷயம் எது? அதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். உங்களில் யாராவது ஒருவர் ஏற்கனவே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலம் பலனடைந்திருந்தால் அதையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது இன்னொருவருக்கு நம்பிக்கையை தரும். இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தோன்றினால் தயங்காமல் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நீங்களும் வளர வேண்டும், உங்கள் சுற்றமும் வளர வேண்டும். அதுவே உண்மையான ஆன்மீகம். இன்னும் இது போன்ற பல சக்தி வாய்ந்த ஆன்மீக மற்றும் நிதி சார்ந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை அழுத்தி வையுங்கள். உங்களின் ஆதரவே எங்களின் பலம். வாழ்க வளமுடன், செல்வச் செழிப்புடன் இருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.